பிரியமானவர்களே, இது கடைசி காலம், அதிலும் மிகக் கொடிதான காலம். இன்றைக்கு நாட்கள் மிக வேகமாக கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. அது மரணத்தை நோக்கி நாம் கடந்து போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி நாம் கடந்து போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தான் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் பலவிதமான போராட்டங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் நாம் சந்திக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி பெலப்படுத்தி பாதுகாத்து நடத்தி வருகிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு நோயோ உடல் பலவீனமோ வந்துட்டா நம்ம மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுது இல்லையா? ஏன் நமக்கு இந்த வேதனை, இந்த வலி எப்பதான் தீரும் அப்படின்னு சொல்லி நாமே அறியாம நமக்குள்ள ஒரு பெரிய துக்கமும் இருளும் சூழ்ந்துக்கும். ஆனா வேதாகமம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய தருது. மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் மேல் மீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமாங்க, அந்த நீதியின் சூரியன் வேற யாரும் இல்ல, நம்மை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துதான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ சும்மா இருக்கல. வேதாகமம் சொல்லுது, அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். அன்றைக்கு இருந்த குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், குஷ்டரோகிகள்னு எல்லாரும் அவர்கிட்ட வந்தாங்க. இயேசு அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருந்த வியாதி என்கிற இருளை நீக்கி ஆரோக்கியம் என்கிற வெளிச்சத்தை தந்தார். இன்னைக்கு உங்க சரீரத்துல என்ன வியாதி இருக்கு? அது ஆஸ்துமாவா, புற்றுநோயா, தாங்க முடியாத மூட்டு வலியா, இல்ல குடல் புண், இருதயம், சிறுநீரகம், நுரையீரல் பாதிப்பா? வியாதி எதுவாக இருந்தாலும் கலங்காதீங்க. அன்னைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்னைக்கும் உங்களை குணமாக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இதற்கு ஒரு நிஜமான சாட்சியே நான் உங்களுக்கு சொல்றேன். சென்னையில ஒரு சகோதரி இருந்தாங்க. சுமார் 23 வருஷமா அவங்களுக்கு தாங்க முடியாத மூட்டு வலி. கை கால் விரல்களை மடக்க முடியாது, உட்கார முடியாது, எழும்ப முடியாது, நரக வேதனை. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் பலன் இல்லை. தினம் தினம் இப்படி நரக வேதனை படுறதுக்கு மரித்து போனா கூட பரவாயில்லைன்னு தற்கொலை எண்ணத்துக்கே போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் அவங்க சென்னையில நடந்த ஒரு ஜப கூடுகைக்கு வர்றாங்க. அங்க இயேசுவோட நாமத்தை சொல்லி கதறி ஜெபிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவங்க ஜபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவங்க பேரை சொல்லி அழைத்து, மகளே, நான் உனக்கு சுகத்தை தருகிறேன்னு சொன்னார். அடுத்த வினாடியே 23 வருஷமா இருந்த அந்த கொடூரமான வியாதி அவங்கள விட்டு மறைஞ்சு போச்சு. அவங்களுக்கு பூரண ஆரோக்கியம் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, இயேசு எவ்வளவு அற்புதமானவர். இன்னைக்கு உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் பாவங்களையும் அவர்தான் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாகுது. பறவைகள் எப்படி தன் குஞ்சுகளை செட்டைகளால மூடி பாதுகாக்குமோ அதே போல இயேசு உங்களை அழைக்கிறார். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க நெஞ்சில கை வச்சு நம்பிக்கையோடு இந்த ஒரு வரிய ஜெபமா கேளுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில நீங்க நீதியின் சூரியனா உதிங்க. என் சரீரத்துல இருக்கிற வியாதிய மறைய பண்ணுங்க. எனக்கு பூரண ஆரோக்கியத்தை தாங்க. நிச்சயம் சொல்றேன், உங்க விசுவாசத்தின்படி உங்க சரீரத்திலையும் உங்க ஆவியிலையும் இன்னைக்கே ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாகும். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வியாதியோடு வேதனைப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக சிந்தனைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.